நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. திருடுவதையே பிரதமர் மோடி வழக்கமாக வைத்துள்ளார் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. இதற்கிடையே வாக்காளர் அதிகாரம் என்ற யாத்திரையை காங்கிரஸ் MP ராகுல் காந்தி மேற்கொண்டார். அந்த யாத்திரையின் இறுதி நாளான இன்று பீகாரின் பாட்னாவில் நடந்த யாத்திரையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கலந்து கொண்டார். அப்போது பேசிய மல்லிகார்ஜுன கார்கே, சமத்துவம் பற்றி பேசிய பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் இப்போது பாஜக மற்றும் RSS உடன் இணைந்திருக்கிறார். RSS மற்றும் பாஜக நிதிஷ்குமாரை இறுதியில் தூக்கி எறிவார்கள். திருடுவதையே பிரதமர் மோடி வழக்கமாக கொண்டிருக்கிறார். வாக்குகளை திருடுகிறார், வங்கிகளை கொள்ளையடிப்பவர்களை பாதுகாப்பதன் மூலமாக பணத்தை திருடுகிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். வாக்கு திருட்டு மூலம் பீகார் தேர்தலில் வெற்றி பெற்றுவிடலாம் என பாஜக நினைக்கிறது என்று குற்றம் சாட்டிய மல்லிகார்ஜுன கார்கே, கவனமாக இல்லை என்றால் மோடியும் அமித்ஷாவும் மக்களை அடக்கி விடுவார்கள் என்று கூறினார். இன்னும் 6 மாதங்களில் NDA அரசு கவிழும் என்றும் அதற்கு பதிலாக ஏழைகள் மற்றும் பெண்களின் அரசு அமையும் என்றும் கார்கே ஆரூடம் கூறியுள்ளார்.